இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அனுதின மன்னாவின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டு அந்த சொல்லப்படுகிறதான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசித்துக் கொள்ள பிரயோஜனப்படுவோம். கர்த்ததாமே அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த வாரத்திலும் கூட ஒலிவ மரத்தை குறித்தும் ஒலிவ மரத்தினுடைய தன்மைகளை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த ஒலிவ மரத்தின் தன்மைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கும் கூட விசேஷமாக இந்த ஒலிவ எண்ணெயை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த ஒலிவ எண்ணெயானது கர்த்தருடைய பார்வையிலே அது வெளியேற பெற்றதாகவும் சிறந்ததாகவும் கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்படுகிறதான ஒரு எண்ணெயாகவும் கருதப்படுகிறது. வேதாகமத்தில் வாசிக்கும் போது லேவியராகமம் 24:2 சொல்கிறது, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. கர்த்தர் அநேக இடத்துல இந்த ஒலிவ எண்ணெயை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒரு ஒலிவ மரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நன்கு வளர்ந்ததான ஒரு ஒலிவ மரம் தன்னுடைய ஒரு வருஷத்துல 55 லிட்டர் அளவு ஒலிவ எண்ணெய்களை ஒரு ஒலிவ மரம் கொடுக்குமாம். அவ்வளவு புகழ்பெற்றதான ஒரு ஒலிவ மரமாய் இந்த மரம் காணப்படுகிறது. இந்த ஒலிவ எண்ணெய் அநேக காரியங்களுக்கு பயன்படுகிறது. முதலாவது நாம் பார்க்கும்போது உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனமும் 9வது வசனமும் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் ஆகிய தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் ஆகிய தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதுக்கும் ஒன்றும் உனக்கு குறைபடாத தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எண்ணெயானது அப்பத்திற்கு பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒலிவ எண்ணெயானது அப்பம் சுடுவதற்கு அது பயன்படுத்தப்பட்டது. இரண்டாவது நாம் பார்க்கும்போது இந்த ஒலிவ எண்ணெயானது காயம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நல்ல சமாரியனுடைய கதை குறித்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த ஓமையிலே இந்த நல்ல சமாரியன் என்ன செய்கிறார்? லூக்கா 10:34 நாம் வாசிக்கும் போது, அந்த அடிபட்டு கிடக்கிறதான குற்றுயிரும் கொலையுமாய் கிடக்கிறதான அந்த மனிதனுக்கு அவனை தூக்கி அவனுடைய காயங்கள்ல திராட்சை ரசமும் எண்ணெயும் பார்க்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த எண்ணெய் எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அது அவனுடைய காயங்களை ஆற்றுவதற்கும் அவனுடைய காயங்களை தேற்றுவதற்கும் இந்த எண்ணெய் ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட இந்த ஒலிவ எண்ணெயை போல செயல்பட வேண்டும். ஒலிவ எண்ணெயை போல எப்படி செயல்பட முடியும்? மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் மற்றவர்களை காயப்படுத்துவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி நாம் இருக்காதபடிக்கு மற்றவருடைய காயங்களை ஆற்றுகிறவர்களாய், இந்த சொல்லாலும் செயலாலும் மற்றவருடைய காயங்களை கட்டுகிறவர்களாய், அவருடைய வார்த்தையை கொண்டு கட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஏழை விதவையை குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த ஏழை விதவையினுடைய வீட்டில் ஏழை விதவையினுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதற்கு எது பயன்படுத்ததுன்னு சொன்னால் இந்த ஒலிவ எண்ணெய் தான் பயன்படுத்தப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் இந்த ஒலிவ எண்ணெயை தவிர வேறு எண்ணெயை பயன்படுத்தியதே இல்லை. இந்த ஒலிவ எண்ணெயை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒலிவ எண்ணெய் அந்த விதவையுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு அந்த விதவையுடைய வாழ்க்கையை அழைத்து கொண்டு போனதே அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதான ஒரு ஒலிவ எண்ணெயை போல நாம் இருக்க வேண்டும். இன்னுமாக நாம் பார்க்கும்போது 10 கன்னிகைகளுடைய ஓமையை குறித்து நமக்கு தெரியும். 10 பேர் இருந்தார்கள். 5 பேர் இடத்துல தீவட்டியும் அவர்களிடத்துல எண்ணெயும் காணப்பட்டது. ஆனால் இன்னும் 5 பேர் இடத்துல வெறும் தீவட்டி மாத்திரம்தான் காணப்பட்டது. அப்போ இன்னைக்கு இந்த அப்படிப்பட்டதான அபிஷேகம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையாய், ஆயத்தம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையாய், எண்ணெய் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே,
புசிப்பதற்கு ஏற்ற பயன்படுகிறதான இந்த ஒலிவ எண்ணெயை போல, மருத்துவ குணம் வாய்ந்த இந்த ஒலிவ எண்ணெயை போல, பொருளாதாரத்துக்கு பயன்படுகிறதான இந்த ஒலிவ எண்ணெயை போல, அதே போல இந்த அபிஷேகத்திற்கு அடையாளமாய் திகழ்கிறதான இந்த ஒலிவ எண்ணெயை போல நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு 5 அறிவு மரத்தால் இப்படிப்பட்டதான இவ்வளவு பிரயோஜனகரமான காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னால் நம்மால் ஏன் செய்ய முடியாது? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்மால் ஏன் செய்ய முடியாது? யோசித்து பார்ப்போமானால் நிச்சயமாக அதற்கான பதிலை கர்த்தர் நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் நாம் பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு மற்றவருடைய காயங்களை எவ்வளவு தூரம் நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வருகை வரும்போது அவருடைய வருகையில அபிஷேகத்தோடு கூட எழும்புகிறதான ஒரு தன்மை நமக்கு காணப்படுகிறதா யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதான ஏதோ நம்மால் இயன்றதான ஒரு உதவியை செயல்படுகிறதான ஒரு ஒலிவ எண்ணெயை போன்ற தன்மை நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு அந்த விதவனுடைய வாழ்க்கையை அந்த எண்ணெய் முற்றிலுமாக மாற்றினதே, எல்லா சகலமும் சம்பூர்ணமாய் நிரப்பினதே. இன்னைக்கு அதே போல நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவிதம். இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த ஒலிவ எண்ணெயை போல ஒருவேளை இந்த எண்ணெயாய் வாழ்வது என்று சொல்வது சாதாரண வாழ்க்கை அல்ல. அதை இடித்து பிழிந்து கஷ்டப்பட்டால் தான் தெளிவான எண்ணெய் வரும். அதனால ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யும் போது நமக்கு அநேக நேரத்துல துன்பங்கள் வரலாம். மற்றவர்களுக்கு உதவியா இருக்கும்போது, மற்றவர்களுக்கு நம்ம நேசிக்கும் போது அநேக நேரத்துல நமக்கு அது ரிட்டர்ன் நமக்கு பேக் ஃபயராக நமக்கு ஒரு துன்பமாய் நமக்கு வரலாம். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நேராய் உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருப்போம். அதற்காகவே அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். அடுத்ததாம இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்படின்னு நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த ஒலிவ எண்ணெயானது எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் நாங்கள் வாழ கர்த்ததாமே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்களுடைய காயங்களை கட்டவும் ஆண்டவரே அப்பா, மற்றவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆண்டவரே அப்பா, அபிஷேகத்தில் நாங்கள் உறுதியாய் இருக்கவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை நாங்கள் மறந்து போய்விடாத பிடிக்கும். இதனால் எப்படிப்பட்டதான சூழலில் வந்து பின்வாங்க தள்ளப்பட்டாலும் அதில் நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தாவே கிருபை தாரும். ஒருவருக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் சுபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை